முல்லை மாவட்டத்தில் அது ஒரு மழைக்கால மாலை. வானம் முழுவதும் மேகங்கள், மெல்லிய தூறல். பஸ் நிறுத்தத்தில் தினேஷ் நின்றிருந்தான். மழையை பார்த்து கொண்டே யாருக்காகவோ காத்திருந்தான். அதே நேரத்தில் அருகிலிருந்த காப்பிக் கடையின் ஜன்னல் அருகில் நிலா புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். மழை துளிகள் கண்ணாடியில் வழிந்தபடி அவள் முகத்தை ஓவியமாக மாற்றின. அவளது அந்த ஒரு பார்வை தினேஷின் மனதில் ஏதோ மாற்றம். மழை அதிகரிக்க அவன் காப்பிக் கடைக்குள் ஓடினான். இந்த இருக்கை காலியா? ஆமாம். அந்த சிரிப்பே ஒரு புதிய கதையின் தொடக்கம். நாட்கள் கடந்து காப்பி, கவிதை, சிரிப்பு, நட்பு மெதுவாக காதலாக மாறியது. ஒரு நாள் அவளுக்காக ஒரு கவிதை வாசித்தான் தினேஷ். அந்த வரிகள் நிலாவின் கண்களில் கண்ணீரை வரவைத்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதல்ல. நிலாவுக்கு வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைத்தது. விமான நிலையம். இரு இதயங்கள் பேசாமல் நிற்கின்றன. நான் திரும்பி வருவேன், நான் காத்திருப்பேன். மாதங்கள் கடந்தன. தூரம் இருந்தாலும் காதல் குறையவில்லை. ஒரு மழை மாலை அதே காப்பிக் கடையில் தினேஷ் தனியாக அமர்ந்திருந்தான். திடீரென கதவு திறந்தது. மழை துளிகளுடன் உள்ளே வந்தாள் நிலா. என் கனவுகள் நிறைவேறிவிட்டது. இப்போது என் வாழ்க்கையும் நிறைவேற வேண்டும். மழை மீண்டும் பொழிந்தது. இந்த முறை அது பிரிவின் மழை அல்ல, இணைந்த இரு இதயங்களின் கொண்டாட்ட மழை. சில காதல்கள் தற்செயலாக தொடங்கலாம், ஆனால் அவை விதியால் எழுதப்பட்டவை.